ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு கடகராசிக்குரிய ஆகஸ்ட் மாத பலன்கள பார்க்கலாம். இந்த கடகராசினர் வந்து அதிகப்படியான நேசம், பாசம், குடும்ப உறவுகள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய மக்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதம் வந்து அவங்களோட ராசிக்கு 2ஆம் இடம் வந்து வலிமையாக போகுது. அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு சூரியன், செவ்வாய் இதெல்லாம் வந்து அமரப் போறாங்க. அப்ப வந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலேயே சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இந்த மாசம் நீங்க எடுத்துக்கலாம். சூரியன் அப்படின்னாலே வந்து நல்ல ஒரு வெளிச்சம், வளர்ச்சி இந்த மாரி விஷயங்கள டினோட் பண்ணும். உங்களோட வருமானம் அப்படிங்கிறதும் வளர்ச்சி அடைய போகுது. 2ஆம் இடம்னாலே உங்களுக்கு குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம், வாக்கு ஸ்தானம் இதெல்லாம் சொல்லுது இல்லையா? உங்களோட வருமானம் இதுவளவுக்கு இருந்தத விட இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு நல்ல நிலைமையிலுக்கே போகும். ஒரு வளர்ச்சிய நோக்கி தான் போயிட்டுருக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமான டைம் இப்போ உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நீங்க உங்க ஆஃபீஸ்ல ஏதாவது நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அது இத்தன மாதங்களா உங்களுக்கு முடிக்க முடியல அப்படின்ட்டு இருந்தாலும், இந்த மாதம் கண்டிப்பா அந்த டார்கெட் அச்சீவ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போது. ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட வகையில வந்து ஒரு நல்ல டைம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க என்னென்ன செய்யணும்னு நெனச்சு வச்சுட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்னா நீங்க செய்ய ஆரம்பிக்க போறீங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போறீங்க, சக்சஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துக்கான உங்களுக்கு நியூஸா இருக்கும். அதே மாரி இந்த இடத்திலேயே வந்து செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள ஏற்படுத்தும். அதாவது உங்க முக்கியமா கண் இல்ல பல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன விரைய செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கண்ல சின்ன கட்டி வர்றது, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா, வேற எந்த ஒரு பிரச்சனையும் அது ஏற்படுத்த போறதில்ல. இந்த 2ஆம் இட சூரியன் அப்படிங்கிறது வந்து வாக்குஸ்தானத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல பேச்சால தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலம் அப்படின்னே சொல்லலாம். டீச்சர்ஸ்க்கு, அப்புறம் வந்து லாயர்ஸ் இல்ல மந்திரம் சொல்ற பூசாரிகள், இந்த மாரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட தொழில்ல நல்ல மேன்மை தரக்கூடிய டைம் இப்போ அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட தொழில்ல வந்து ஒரு ஸ்டெப்பாவது அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. அத நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு, உங்களோட ஹார்ட் ஒர்க்க இன்னும் ஜாஸ்தி பண்றப்ப, கண்டிப்பா அதோட சக்சஸ வந்து நீங்க முழுமையா பார்க்க முடியும். குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால, உங்க குடும்பத்துல நல்ல ஒரு சுப நிகழ்வுகள்லாம் ஏற்படுறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையினால, உங்க குடும்ப உறவுகள்ல என்ன பிரச்சனையினால உங்களுக்கு சுமூகமான உறவு இல்லாம இருந்திருந்தாலும், அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவியே கூட ஏதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனால நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தாலுமே, அதெல்லாம் வந்து அவங்க மேல என்ன மிஸ்டேக் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் பண்ணக்கூடிய டைம் இப்போ அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இந்த விஷயத்த நம்ம செஞ்சிருக்க கூடாது. அதனால தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்குது. அந்த மாதிரியான ஒரு புரிதல்லாம் ஏற்பட்டு, ஒரு இணக்கமான சூழல் நிலவ போகுது. 2 பேருக்குமே அந்த ஒரு புரிதல் ஏற்பட்டு, நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபேமிலி லைஃப் பொறுத்தவரைக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான போகக்கூடிய டைம் தான் இப்போ உங்களுக்கு. இதுவரைக்கும் இருந்த அ குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த எல்லாவித பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர ஆரம்பிச்சுரும். நல்ல ஒரு சுமூகமான, மகிழ்ச்சியான சூழலும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்க போகுது. 2ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து உங்களோட 5ஆம் வீட்ட பார்க்கறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சொத்து அமையும், இடம் அமையும். அதன் மூலமா நீங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டக்கூடிய அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அந்த மாரி எண்ணம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்பல்லாம் அதுக்கு வந்து நீங்க தாராளமா ஸ்டெப் எடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் ரொம்ப ஃபேவரபிளா தான் இருக்குது. ஒரு இடம் அமைஞ்சு அதுல வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இல்ல லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்துக்குமே ஒரு ஏதுவான காலம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி குழந்தைகளுக்கு படிப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல விஷயமாவே இருக்கும். இருந்த தடங்கல்கள் எல்லாம் நீங்கி ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றமா அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அதையும் இந்த இடத்துல சொல்லலாம். குழந்தைகளால உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து 8ஆம் இடத்த பார்க்குறாரு. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறதே ஒரு ரகசியங்கள் வெளிப்படும் இடம் அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்திலேயே ராகு பகவானும் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ரொம்ப மோசமான இதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இந்த 8ஆம் இட ராகு வந்து ஒரு மறைமுகமான ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு குடுப்பாரு. அதாவது திடீர்னு எதிர்பாராத பணவரவு வரது. இந்த பணம் வரும் அப்டின்னே நீங்க யோசிச்சே இருக்க மாட்டீங்க. அத அத பத்தின நாலேட்ஜே இருந்திருக்காது. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு பணம் வரும் உங்களுக்கு. அதாவது இப்ப எல்ஐசி அமௌண்ட் மாதிரியோ, இல்ல எப்போ யார்கிட்டயோ உங்க அப்பா குடுத்து வச்சிருந்த பணம், அவங்களுக்கு வரவேண்டிய பணம் அப்டிங்கிற மாதிரியோ, அத பத்தின நாலேட்ஜே இல்லாம இருந்திருக்கப்ப, திடீர்னு அந்த மாரியான ஒரு பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் சார்ந்து அவங்களுக்கு பணவரவும் வரும். அதாவது ஒரு ட்ரஸ்ட் மூலமாவோ, இல்ல ஒரு ஆலய திருப்பணி மூலமா, அந்த அந்த ஆலய ட்ரஸ்ட் மூலமா உங்களுக்கு பணம் வரக்கூடிய அந்த அந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்குமே வந்து, இது நல்ல ஒரு பணவரவுக்கான காலம் அப்டின்னே சொல்லலாம். 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்ல செவ்வாய் பகவானும் உங்களுக்கு அதுக்கு ஃபேவரபிளா இருக்காரு வீடு கட்டுறதுக்கு. இந்த 12ஆம் இட சுக்கிரனும் வந்து ஒரு நல்ல வீட்ட தரக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாரு. நல்ல லோன் வாங்கி நீங்க நெனச்ச மாதிரியான
ஒரு வீடு அமையக்கூடிய, கட்டக்கூடிய, அத தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்ப அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க அந்த லோன் அப்போ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க வீட்டு லோனுக்காக அப்படின்னாலும், அது இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது நல்ல விதமா உங்களுக்கு முடிய ஆரம்பிக்கும். இப்ப உங்களுக்கு 6 கூடிய குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தையே பார்க்கிறது அப்படிங்கிறனால, லோன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா ஓரளவுக்கு உங்க கெப்பாசிட்டிய தாண்டி போறப்ப, அதுல வந்து நீங்க அதுல மாட்டிக்கவும் செய்வீங்க. அதனால அந்த கெப்பாசிட்டிக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்க அந்த லோன் அமௌண்ட்ட நீங்க வாங்கிக்கிறது உங்களுக்கு நன்மையா இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு பின்னாடி நீங்க சிக்கல்கள்ல மாட்டிக்கிறதுக்கும் ஏன்னா இந்த 6ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அத நீங்க பார்த்துக்கிட்டு, அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கி உங்களோட அந்த வேலைகள நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். புது வீடு கட்டுறது மட்டும் இல்லாம, ஏற்கனவே இருக்கிற வீட்ட ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருக்கவங்களுக்குமே, நீங்க அந்த மாரி விஷயங்கள இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆல்டர் பண்றது, இல்ல ஆல்ரெடி ரெடியான வீட வந்து ஒரு வாடகைக்கு விட்டு அதன் மூலமா ஒரு வருமானம் சம்பாரிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் இப்ப நீங்க செய்யலாம். தாராளமா செய்யலாம். அதன் மூலமா உங்களுக்கு நல்ல வருமானம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பொதுவா ஓவராலா சொல்லணும்னா, இப்ப வந்து உங்களுக்கு செலவுக்கான நேரம் ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்ட பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு செலவ குடுக்கும். விரய செலவா ஆகாம, அத வந்து சுப செலவுகளா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குது. நீங்களே அத பிளான் பண்ணி அத வந்து ஒரு சுப விரயமா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய லாஸஸ வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். புதிய எதிரிகள் உருவாகுறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவுகளையும் அதிகப்படியா ஈடுபட்டுக்காம, நீங்க அதுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது வந்து தேவையில்லாத பெரிய சிக்கல்கள்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது இந்த டைம்ல. உங்க 7ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு வேலை சம்பந்தமா நல்ல விஷயங்கள ஏற்படுத்திக் குடுப்பாரு. நீங்க வேலையில என்னென்ன மாதிரி ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, என்னென்ன மாரி மாற்றங்கள் நல்ல விதமான டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், அதெல்லாம் இப்ப ஏற்படுத்தி குடுத்துருவாரு. அதே மாரி உங்க உங்க மனைவிக்கோ, உங்க கணவனுக்கோ கூட நல்ல ஒரு ஜாப்ல வந்து நல்ல அப்லிஃப்ட்மென்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து இன்னும் இன்கிரிமென்ட் இல்ல ப்ரமோஷன் அந்த மாரியான விஷயங்களும் கிடைக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கும் இப்ப வேலை கண்டிப்பா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமா உங்களுக்கு பொருளாதாரம் இன்னும் மேம்படவும் போகுது. தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம்னே சொல்லலாம். உங்க தொழில்ல என்ன விதமான நஷ்டங்கள் பார்த்துட்டு இருந்தாலும், இன்வெஸ்ட்மென்ட் போட்ட முதலே கூட எடுக்க முடியல அப்படின்ற லெவலுக்கு உங்க வருமானம் ரொம்ப கம்மியா இருந்துட்டு இருந்தாலுமே, அதெல்லாம் வந்து அந்த கவலை இல்லாம சனி பகவான் தீர்த்து வைக்க போறாரு. ஓரளவுக்கு அந்த மாதிரியான தோல்விகள்ல இருந்தெல்லாம் நீங்க வெளிவரக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு. நீங்க அதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்துருவீங்க. ஓரளவுக்கு படிப்படியா நிலைமை சீராக ஆரம்பிக்கும். லாபம் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு முன்னேற்றமான காலத்த நோக்கி போக ஆரம்பிக்கும். தொழில் விஷயத்துல நல்லாவே ஒரு முன்னேற்றமான காலம் இது அப்படின்னே சொல்லலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு ஃபேமிலி வைஸும் சரி, இல்ல ஜாப் அண்ட் பிசினஸ் வைஸும் சரிமே ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்குது. அந்த விரய செலவுகள வந்து நீங்க சுப செலவுகளா மாத்திக்கிறதுக்கும், அதிகப்படியான சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம இருக்கிறதுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்னும் ஹேப்பியான ஒரு லைஃப்ப உங்களுக்கு குடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.